நீங்க ஷாப்ல கிடைக்கிற குலாப் ஜாமுன் மிக்ஸிங் இல்லையா இவ்வளோ நாள் குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு இருக்கீங்க. இனிமே நான் சொல்ற மெத்தட்ல குலாப் ஜாமுன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஃபேக்டரியில ஒரு மேரேஜ் ஆர்டர் வந்திருக்கு. இதுக்காக நம்ம 1500 பீசஸ் வர மாதிரி குலாப் ஜாமுன் செய்ய போறோம். இது எப்படி செய்யறோன்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இப்போ நான் சொல்ல போற மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த பல்க் ஆர்டருக்கானது. நீங்க உங்க வீட்டில் பண்ற மாதிரியான மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல குலாப் ஜாமுன் டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். டோட்டலா 6 kg பால்கோவா தான் எடுத்திருக்கோம். இந்த 6 kg பால்கோவாவை ஸ்பிளிட் பண்ணி தான் நம்ம குலாப் ஜாமுன் செய்ய போறோம். பர் போர்ஷனுக்கு 2 kgன்ற மாதிரி 3 டைம்ஸ் ஸ்பிளிட் பண்ணி நம்ம செய்ய போறோம். ஸோ 2 kg பால்கோவால 1 கிலோ மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 லிட்டர் கீ எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்திக்கு எப்படி மீடியம் டைட்ல இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சில மாவு இருக்கணும். இப்போ கொஞ்சமா மாவு எடுத்து அதை நல்லா ஒரு மீடியம் சைஸ் பால் ஷேப்ல ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் ரெடி ஆனதும் அதை மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் சிரப் பண்றப்போ நார்மல் ஸ்வீட்ஸ்க்கு பண்ற மாதிரி ஒரு கம்பி பதம் வேணாம். குலாப் ஜாமுனுக்கு சுகர் சிரப் நார்மல் திக்னஸ்ல இருந்தாலே போதும். சுகர் சிரப் ரெடி ஆனதும் குலாப் ஜாமுனை 3 to 4 hours சோக் பண்ணிருங்க. அப்புறம் நீங்க பண்ண இந்த சூப்பரான குலாப் ஜாமுனை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்க. நாங்க 1 kg இருந்து 1000 kg வரை ஆர்டர் எடுத்து கிளீன் அண்ட் நீட்டா பண்ணி உங்க டோர் ஸ்டெப்ஸ்க்கே டெலிவரி பண்ணிடுறோம். நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ரீலை உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேஜ்க்கு சப்போர்ட் பண்ணிருங்க.